நான் நிஜமான மான்ஸ்டர்ஸோட சூட் கேஸ்களை வாங்கியிருக்கேன். நாம அதை சரியா ராத்திரி 3 மணிக்கு திறக்க போறோம். இங்க யார் இருக்காங்கன்னு பாப்போம். எல்பரோட உண்மையான சூட் கேஸ். அது ஆஃப் ஆனது எவ்வளவு நல்லது. ஸ்லெண்டர்மேனோட சூட் கேஸ். அவன் உங்களை இழுத்துட்டு பார்த்தான். நீங்க நல்லா இருக்கீங்களா? அடுத்த சூட் கேஸ பார்ப்போம். கிரானியோட சூட் கேஸ். அவளோட சிரிப்பு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. ஜெஃப் தி கில்லரோட சூட் கேஸ். ஆமா, நான் இப்பதான் உங்களை காப்பாத்தினேன். அவங்கிட்ட இருந்து கத்திய புடுங்கினேன். சைரன் ஹெட்டோட உண்மையான சூட் கேஸ். இப்போ என் காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவன் கொஞ்சம் அமைதியானது நல்லது. ஆனா நம்ம கிட்ட இன்னும் ஒரு சூட் கேஸ் இருக்கு. ஒரு ரகசிய மான்ஸ்டரோட சூட் கேஸ். மக்களே, அதை கேட்டீங்களா? இந்த சூட்கேஸ் கண்டிப்பா ரொம்ப கொடூரமான, ஆபத்தான, யாருக்கோ சொந்தமானது. ஆனா இந்த சூட்கேஸை நம்மால இப்போ திறக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மந்திர சங்கிலியால பூட்டப்பட்டிருக்கு. இந்த சூட்கேஸை திறக்க ஒரே வழி 20,000 லைக்ஸ் வாங்குறது தான். ஆமா, எனக்கு புரியுது, இது ரொம்ப அதிகம். ஆனா இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் பண்ணா இது யாருடையது, உள்ள என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். மக்களே, நாம இப்போ திறக்க போற சூட்கேஸை நீங்களே தேர்ந்தெடுங்க. நான் எதை முதல்ல திறக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கோ அதைத்தான் நாம திறப்போம். நான் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறேன். தயவு செஞ்சு கவனமா இருங்க. ஏன்னா சைரன் ஹெட் கத்துல எனக்கு காதே செவிடாயிடும் போல இருந்தது. ஜெஃப் தி கில்லர் உடனே கத்தியை எடுக்க பார்த்தா. அப்புறம் ஸ்லெண்டர்மேன் உங்களை பிடிக்க பார்த்தா. அதனால கவனமா தேர்ந்தெடுங்க. நான் அதுக்குள்ள கமெண்ட்ஸ் படிக்கிறேன். மக்களே, ஸ்லெண்டர்மேனுக்காக நிறைய கமெண்ட்ஸ் வருது. உங்களுக்கு பயமே இல்லையா? நீங்க என்ன இவ்வளவு தைரியசாலியா இருக்கீங்க? ஜெஃப் தி கில்லருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஆனா பெரும்பாலோர் கிரானியை தான் சொல்றாங்க. வாங்க கிரானியோட சூட்கேஸை திறப்போம். மக்களே, அப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க தான் இதை தேர்ந்தெடுத்தீங்க. மக்களே பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது கிரானியோட லஞ்ச் பாக்ஸ். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஏதாவது பர்கர் இல்லனா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும்னு நம்புறேன். வாங்க பார்ப்போம். இது ஏதோ ஒரு பன், பாட்டியோட பன். இது ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசனை சூப்பரா இருக்கு. சரி, இந்த பண்ணோட சுவை ஏதோ வித்தியாசமா இருக்கு. இது என்ன, சிலந்திகளா? மக்களே இங்க பாருங்க, ஏகப்பட்ட சிலந்திகள் இருக்கு. நாம ஏதாவது செய்யணும். சூட்கேஸ்ல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு, பாருங்க. இது கிரானியோட சொந்த சிலந்தி விரட்டும் ஸ்ப்ரே. மக்களே, இந்த ஸ்ப்ரே நிஜமாவே வேலை செஞ்சிருக்கு. அதுவும் இதுல வாசனையே இல்ல. எல்லா சிலந்திகளும் ஓடிடுச்சு. பன்ல கூட எதுவும் இல்ல. ஆனா நீங்க எப்பவும் கிரானி பாட்டியோட எதையும் சாப்பிடாதீங்க. அவங்க நிஜமாவே ரொம்ப ஆபத்தானவங்க. சூட்கேஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு பெரிய பெட்டி இருக்கு. சரி மக்களே பாருங்க, இந்த பெட்டி சங்கிலியால பூட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மரப்பலகைகளையும் அடிச்சு வச்சிருக்காங்க. சாவி இருக்கான்னு பார்ப்போம். ஓ, இருக்கு. மக்களே பாருங்க, எனக்கு சாவி கிடைச்சிருச்சு. இதுதான் இந்த பெட்டியை திறக்கும்னு நினைக்கிறேன். முயற்சி செய்து பார்ப்போம். சரி, பொருந்தல மக்களே. எனக்கு இப்பதான் புரியுது. பூட்டு சிவப்பு நிறத்துல இருக்கு, சாவி நீல நிறத்துல இருக்கு. நமக்கு சிவப்பு சாவி வேணும். நீல சாவி வேற எதுக்கோ சொந்தமானது. அது என்னன்னு சூட்கேஸ்ல தேடி பார்ப்போம். மக்களே பாருங்க, இங்க ஒரு டூல் பாக்ஸ் இருக்கு. அதுல நீல நிற பூட்டு இருக்கு. அப்போ நீல சாவி இந்த நீல பூட்டுக்கானதுதான். வாங்க திறப்போம். நமக்கு உதவக்கூடிய ஏதோ ஒண்ணு உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, பூட்டு திறந்துடுச்சு. உள்ளே என்ன இருக்குன்னு சீக்கிரம் பார்ப்போம். சரி, பாருங்க, இங்க ஒரு நிஜமான பாக்ஸ் இருக்கு. அதுல நீல நிற பூட்டு இருக்கு. அப்போ நீல சாவி இந்த நீல பூட்டுக்கானதுதான். வாங்க திறப்போம். நமக்கு உதவக்கூடிய ஏதோ ஒண்ணு உள்ளே இருக்கும். மக்களே, பூட்டு திறந்துருச்சு. உள்ளே என்ன இருக்குன்னு சீக்கிரம் பார்ப்போம். சரி, பாருங்க, இது ஒரு நிஜமான கில்லட்டுன்னு. அப்புறம் இது ஒரு குட்டி தர்பூசணி. மக்களே, உங்களுக்கு புரிஞ்ச நமக்கு தேவை சாவி இருக்கும். அது என்ன கலர்னு தேவையான நமக்கு தேவையான சாவி இருக்கலாம். அது என்ன கலர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பார்ப்போம். ரொம்ப ருசியா ரொம்ப ருசியா இருக்கு. நிஜமான தர்பூசணி சாப்பிட்டு இருக்கிற மாதிரி திறந்துருச்சு. மக்களே, நாம சிவப்பு பூட்டை திறந்துட்டோம். சீக்கிரம் இந்த சங்கிலிகளை எல்லாம் எடுப்போம். வாங்க உள்ளே எட்டி பார்ப்போம். இந்த பலகைகள் நல்லா அடிக்கப்பட்டிருக்கு. என்னால பிரிக்க முடியல. இத நெம்பி எடுக்க நமக்கு ஏதாவது வேணும். சூட்கேஸ்ல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது கிரானியோட பழைய கடப்பாறை. இது நமக்கு கண்டிப்பா உதவும்.
சரி மக்களே, முதல் பலகையை பிரிச்சாச்சு. இன்னும் 2 தான் இருக்கு. கேக்குதா? அது கிராணி பாட்டி தான். ஒளிஞ்சுக்கோங்க. போயிட்டாங்க போல. மக்களே, நம்ம சீக்கிரம் இந்த பெட்டியை திறக்கணும். ஏன்னா கிராணி பாட்டி இங்க வந்திருக்காங்கன்னா உள்ளே கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். வாங்க செய்வோம். மக்களே, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க எனக்கு பொறுமையே இல்ல. சரி, எவ்வளவு நல்லா பேக் பண்ணிருக்காங்க. இது டெட்டி பியர் பொம்மை. மக்களே, அந்த அலறல் சத்தத்தை கேட்டீங்களா? எனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. என் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தயவு செஞ்சு அது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு பாக்குறேன். அவ்வளவுதான் மக்களே, இந்த டெட்டி பியரை நான் இனிமே தொடவே மாட்டேன். இந்த சூட் கேஸ்ல வெனிஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். மக்களே பாருங்க, கிராணி பாட்டி நமக்கு ஒண்ணு வச்சிட்டு போயிருக்காங்க. எனக்கு கிஃப்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இது நமக்கான கிஃப்ட் இல்லன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதே மாதிரி கேள்விக்குறி தான் அந்த ரகசிய மான்ஸ்டரோட சூட் கேஸ்லயும் இருக்கு. மக்களே, நீங்க 5000 லைக்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 15000 லைக்ஸ் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மந்திர சங்கிலி மறைஞ்சிடும். இந்த சூட் கேஸ்ல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கிராணி பாட்டி அந்த ரகசிய மான்ஸ்டருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க நினைச்சாங்கன்னு பாப்போம். ஒருவேளை அது யாருன்னு நமக்கு தெரிய வரலாம். மக்களே, கிராணி பாட்டி ஏதோ பின்னி இருக்காங்க. இது என்ன பிரம்மாண்டமான கையுறைகளா? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மான்ஸ்டர் ஞாபகம் இல்ல. இது யாருக்கான கையுறைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த மான்ஸ்டருக்கு கண்டிப்பா பெரிய விரல்கள் இருக்கும் போல. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. சூட் கேஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். சூட் கேஸ் காலியா இருக்கு. அப்படின்னா நாம அடுத்த சூட் கேஸ திறக்கலாம். அது எல்பரோட சூட் கேஸ். எல்பர்ங்கிறது சுய சிந்தனை உள்ள ஒரு ரோபோட். அவன் சூட் கேஸ்ல என்ன வச்சிருக்கான்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. வாங்க பார்ப்போம். மக்களே, இங்க நிறைய பொருட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எல்பரோட மாற்று தாடை. பற்கள் எவ்வளவு மோசமான நிலையில இருக்குன்னு பாருங்க. அவன் பல்லே விளக்க மாட்டானா? நீங்க காலையிலயும் ராத்திரியிலும் பல் விளக்கலனா உங்க பல்லும் இப்படித்தான் ஆகும். அதனால மக்களே, கண்டிப்பா விளக்குங்க. இங்க சாப்பாட்டு துகள்கள் கூட ஒட்டிட்டு இருக்கு. இருங்க மக்களே, பாருங்க, அவனோட பல்லுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரக்கோலி துண்டு மாட்டிக்கிட்டு இருக்கு. சுய சிந்தனை உள்ள ரோபோட்டுக்கு கூட காய்கறி சாப்பிடணும்னு தெரியுது. நீங்க பலமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா கண்டிப்பா காய்கறிகளை சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சூட் கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். மக்களே பாருங்க, நான் இதை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். இது ஒரு டூத் பிரஷ். ஏதோ சூப்பர் டெக்னாலஜி பிரஷ் மாதிரி இருக்கு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு கூட எனக்கு புரியல. ஒருவேளை இத பல்லுக்கு நடுவுல வச்சுட்டு பட்டன் அழுத்தணும் போல. பட்டன் இருக்கு. இது அதிர்வதோடு மட்டும் இல்லாம ஒளிருது. இந்த பிரஷ் பல்ல ரொம்ப நல்லா சுத்தம் செய்யும் நினைக்கிறேன். பாப்போம் வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இருக்கா. மக்களே பாருங்க, இது விண்வெளி நிறத்துல இருக்கிற டூத் பேஸ்ட். அதுவும் டிஸ்பென்சரோட இருக்கு. இது ரொம்ப வசதியானது. கண்டிப்பா இந்த பிரஷும் பேஸ்டும் சேர்ந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும். மக்களே, நம்ம கிட்ட சூப்பர் பிரஷ் இருக்கு, சூப்பர் பேஸ்ட் இருக்கு, அப்புறம் ரொம்ப அழுக்கான பற்களும் இருக்கு. நாம எல்பருக்கு பல்ல சுத்தம் செய்ய உதவலாம்னு நினைக்கிறேன். சரி மக்களே, பேஸ்ட ஒரு பக்கமும் அப்புறம் மறுபக்கமும் வைப்போம். இப்போ இந்த பிரஷ பல்லுல வச்சு ஆன் பண்ணுவோம். வேலை செய்து போல இருக்கு மக்களே. இது ரொம்ப சூப்பரான பிரஷ். இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம சூப்பர் பிரஷ் எப்படி சுத்தம் செஞ்சிருக்குன்னு பாப்போம். மக்களே, பற்கள் எவ்வளவு வெள்ளையா மின்னிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அந்த சூப்பர் பிரஷும் பேஸ்டும் நிஜமாவே வேலை செய்யுது. அது முன்னாடி எவ்வளவு அழுக்கா இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடியும் இப்பவும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ரிசல்ட் அற்புதம். சரி மக்களே, எல்பரோட பல்ல சுத்தம் பண்ணியாச்சு. அவனோட சூட் கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். நன்றி. உதவறதுல எனக்கு எப்பவும் சந்தோஷம் தான். அந்த தாரை எனக்கு நன்றி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி பரவாயில்ல. மக்களே, இந்த சூட் கேஸ்ல ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. மக்களே பாருங்க, இங்க ஒரு கூண்டு இருக்கு. இது எல்பரோட செல்ல பிராணி. ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரோபோட்டுக்கு செல்ல பிராணி இருக்கு. அது யாருன்னு சீக்கிரம் பாப்போம். இத ஓரமா வைப்போம். ஆச்சரியமா இருக்கு மக்களே. ரோபோட்டோட செல்ல பிராணியும் ஒரு ரோபோட் தான். நீ எவ்வளவு அழகா இருக்க. சரி, இனிமே நீ எங்க கூட தான் இருக்க போற. இங்க வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். மக்களே பாருங்க, இது ஒரு பூனையோட தலை. அதாவது இப்போ இது வெறும் ரோபோ தான். ஆனா நாம தலைய மாத்தினா இது பூனையா மாறிடும். ஆச்சரியமா இருக்கு. மக்களே, உங்களுக்கு பூனை பிடிக்குமா இல்ல நாய் பிடிக்குமா?
பூனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நாய் பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கு அதிக ஆதரவு இருக்குன்னு பாப்போம். எனக்கு பூனைகள் ரொம்ப பிடிக்கும். ஆனா என் சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய நாய் பிரியர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். உங்களுக்கு நாய் பிடிக்கலனா தலைய மாத்தி பூனையாக்கிக்கலாம். இதுதான் எதிர்கால தொழில்நுட்பம். இது ரொம்ப வசதியானது. ஓ மன்னிச்சிடுங்க மக்களே, சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் வருது. ஏதோ நடந்திருக்கு போல. எல்பர் உனக்கு பின்னாடி இருந்தான்னு சொல்றாங்க. நிஜமாவா? நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் போஸ்டரை மாத்திட்டான். சீக்கிரம் பாப்போம் மக்களே. பாருங்க அவன் எவ்வளவு பயங்கரமான போஸ்டரை மாட்டி இருக்கான்னு. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பான அழகான போஸ்டர் இருந்தது. எல்பர் தனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு நமக்கு காட்ட நினைக்கிறான் போல. ஒருவேளை அவனோட செல்ல பிராணியால இருக்கலாம். அதை அவன் கிட்டயே சீக்கிரம் ஒப்படைக்கணும். சரி எல்பர், இதோ உன்னோட செல்ல பிராணி. அது நல்லா இருக்கு. இத கூண்டுல வச்சு பூட்டி இங்க வைக்கிறேன். தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோ. எங்க மேல கோபப்படாத. அவன் அமைதியாவான்னு நம்புறேன். சரி பரவாயில்ல. இந்த சூட் கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். மக்களே, ஒரு ஒயர் என் மேல பாயுது. எல்பர் இன்னும் அமைதியாகல போல. மக்களே, இந்த ஒயர்கள் என்ன ரொம்ப பலமா இருக்குது. எனக்கு உங்களோட உதவி தேவை. பாருங்க மக்களே, ரொம்ப விசித்திரமா ஒரு ஒயர் என் உடம்புல இருந்து இன்னொரு பக்கமா போகுது. ஒருவேளை அந்த ஒயர் வழியா போனா நான் தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்து எனக்கு உதவி செய். மக்களே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் யாராவது ஒருத்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போதான் இந்த ஒயர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். மக்களே, தயவு செஞ்சு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒயர் என்ன ரொம்ப பலமா இருக்குது. ஒரே ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். உனக்கு ரொம்ப நன்றி. மக்களே, இந்த ஒயர் என்ன பேஸ்ட் டியூப் மாதிரி பிதுக்கி எடுக்க பார்த்தது. நல்ல வேளை தப்பிச்சேன். ஆனா இந்த சூட்கேஸ் இன்னும் காலி ஆகல. இதுல இன்னும் ஏதோ இருக்கு. பாருங்க, இது ஏதோ ஸ்டிக்கர் செட். இதுல ஒரு வார்த்தை எழுதி இருக்கு. ஒரே வார்த்தை தான். இல்ல, எனக்கு இப்பதான் புரியுது இது என்னன்னு. இது ஒரு செய்தி. இதை இந்த வழியில மட்டும்தான் படிக்க முடியும் போல. ரகசிய மான்ஸ்டரோட சூட்கேஸ திறக்காதே, இல்லனா நீ இறந்துடுவ. மக்களே, நாம அந்த ரகசிய மான்ஸ்டரோட சூட்கேஸ திறக்கிறத யாரோ விரும்பல போல. ஆனா நீங்க அதை ரொம்ப விரும்புறீங்க போல. ஏன்னா நீங்க 10,000 லைக்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 10,000 தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மந்திர சங்கிலி மறைஞ்சிடும். அது யாருடைய சூட்கேஸ்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு வேறொரு சூட்கேஸ தேர்ந்தெடுப்போம். ஸ்லெண்டர்மேனோட சூட்கேஸ திறந்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்லெண்டர்மேனை பார்த்தாதான் ரொம்ப பயம். ஏன்னா அவன் ரொம்ப பயங்கரமானவன், ரொம்ப உயரமானவன், அப்புறம் ரொம்ப பலசாலி. அவன் சூட்கேஸ்ல என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். மக்களே, நான் இங்க ஒண்ணு பாக்குறேன். நீங்க இப்போ அதிர்ச்சியாக போறீங்க. தயாரா இருங்க. இந்த சூட்கேஸ்ல ஸ்லெண்டர்மேனோட தலை இருக்கு. அவன் எப்பவும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பான். ஆனா இப்போ அவனோட முகத்தை நாம பார்க்க போறோம். ஸ்லெண்டர்மேன் மாஸ்க் இல்லாம எப்படி இருப்பான் யாருக்கும் தெரியாது. ஆனா நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். மெதுவா இத திறப்போம். ரொம்ப பயமா இருக்கு மக்களே. அவன் இங்க வந்துட கூடாது. ஆச்சரியமா இருக்கு மக்களே. ஸ்லெண்டர்மேனோட மாஸ்க்கு அடியில ஒண்ணுமே இல்ல. அங்க வெறும் மண்டை ஓடுதான் இருக்கு. நான் நினைச்சதை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு சிவப்பு நிறத்துல பயங்கரமான கண்கள் இருக்கு. கண் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதை வெளியே எடுக்க முயற்சி செய்வோம். மக்களே, நான் ஸ்லெண்டர்மேனோட கண்ணை கையில் வச்சிருக்கேன். வாசனை ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். இது ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே நான் சாப்பிட்ட மிக சிறந்த ஜெல்லி இதுதான். உள்ளே ஏதோ கிரீன் கூட இருக்கு. நான் உங்களுக்கு இரண்டாவது கண்ணை வச்சு காட்டுறேன். சரி, பீப்போம். சரி, ஆமா, பாத்தீங்களா மக்களே, உள்ளே சுவையான கிரீம் இருக்கு. மக்களே, இந்த மண்டை ஓட்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கனமா இருக்கு. இதை ஏதாவது செஞ்சு திறக்க முடியுமா? மக்களே பாருங்க, இது ஸ்லெண்டர்மேனோட மூளை. இல்ல மக்களே, இது நிஜமான மூளை இல்ல. இது ஒரு ஸ்குவிஷி பொம்மை. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஸ்குவிஷிங்கிறது ஒரு ஆன்டி ஸ்ட்ரெஸ் பொம்மை. இதை இப்படி அமுக்கலாம். பொம்மையை இவ்வளவு தூரம் இழுத்திருக்க கூடாதுதான். அவ்வளவுதான் மக்களே. இந்த மண்டை ஓட்டுக்குள்ள வேற எதுவும் இல்ல. திரும்பவும் சூட்கேஸ் எட்டி பார்ப்போம்.
ஓ, எனக்கு சில கார்டுகள் கிடைச்சிருக்கு, பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கார்டுகள் மக்களே. முதல்ல நாம பாக்குறது என்னை காப்பாத்து. அடுத்ததா ஸ்லெண்டர்மேனோட படம் இருக்கு, அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. கேம்ல நாம நிறைய டாக்குமெண்ட்ஸ், போட்டோக்கள், குறிப்புகளை ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள சேகரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கிரீன்ல எப்போ சிக்னல் கோளாறு வருதோ அப்போ ஸ்லெண்டர்மேன் பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு அர்த்தம். மக்களே பாத்தீங்களா, சிக்னல் கோளாறு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஸ்லெண்டர்மேன் பக்கத்துல தான் இருக்கான். அவன் வர்றதுக்குள்ள சீக்கிரம் அவனோட சூட்கேஸ பார்ப்போம். ஓ பாருங்க, இது என்னது? இது ஏதோ ஒரு பழைய கண்ணாடி. சூப்பர். ஒருவேளை அவன் மான்ஸ்டரா மாறதுக்கு முன்னாடி இது அவனோட கண்ணாடியா இருந்திருக்கலாம். இதுல பார்ப்போம். இதை எதையாவது வச்சு அமுக்கணும். மக்களே, அங்க இப்போ ஸ்லெண்டர்மேன் வெளியே வர பார்த்தா. நான் இந்த கண்ணாடியை என் வாழ்க்கையிலேயே இனிமே தொட மாட்டேன். சீக்கிரம் இந்த சூட்கேஸ முடிப்போம். இங்க வேற என்ன இருக்கு? ஸ்லெண்டர்மேனோட உண்மையான டை. இதை எப்பவும் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? மக்களே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னால மூச்சு விட முடியல. காதுல எதுவும் கேட்கல. என் முகம் என்ன ஸ்லெண்டர்மேன் மாதிரி மாறிட்டு இருந்ததா? இந்த டைய தூரமா வைக்கணும். ஒருவேளை இந்த டையால தான் ஸ்லெண்டர்மேன் இவ்வளவு பயங்கரமாவும் ஆபத்தானவனாவும் இருக்கானோ என்னவோ. சரி, கடைசி பொருள் ஒண்ணு இருக்கு. அதோட இந்த சூட்கேஸ முடிச்சுப்போம். மக்களே, இங்க ஏதோ டாக்குமெண்ட் இருக்கு. இது ஒரு உண்மையான பாஸ்போர்ட், அதுவும் SCP பாஸ்போர்ட். அப்புறம் பின்னாடி ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்படின்னா இது அந்த ரகசிய மான்ஸ்டரோட டாக்குமெண்ட். இப்போ அவனோட பெயர் என்ன, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். மக்களே, நீங்க தயாரா? சரி பாருங்க மக்களே, இங்க அவனோட போட்டோ இருக்கு. ஆனா அவன் பின்னாடி திரும்பி உட்கார்ந்து இருக்கான். அப்புறம் அவனோட குணாதிசயங்கள் எழுதி இருக்கு. மக்களே, இங்க என்ன எழுதி இருக்குன்னு நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். யாராவது இந்த மான்ஸ்டரோட முகத்தை பார்த்தா இந்த மான்ஸ்டர் ரொம்ப கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுமா. அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் கொல்ல ஆரம்பிச்சிடும். சரி, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த போட்டோவை நல்லா உற்று பார்ப்போம். உங்களில் யாருக்காவது அவன் யாருன்னு தெரிஞ்சா இந்த ரகசிய சூட்கேஸ் யாருடையதுன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். மக்களே பாத்தீங்களா, அவன் அப்படியே எழுந்து போயிட்டான். நம்மால அவனோட முகத்தை சரியா பார்க்க முடியல. ஆனா நமக்கு சில விஷயங்கள் தெரியும். முதல்ல அவனுக்கு ரொம்ப நீளமான விரல்கள் இருக்கு. அப்புறம் அவன் ரொம்ப ரொம்ப உயரமானவன்னு இங்க எழுதி இருக்கு. அவனை பார்த்தா அவன் கொல்ல ஆரம்பிச்சிருவான். அவன் கிட்ட SCP மான்ஸ்டரோட டாக்குமெண்ட் இருக்கு. தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க அவன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம சீக்கிரம் இந்த சூட்கேஸ திறக்கணும். மக்களே, நமக்கு இன்னும் 5000 தான் பாக்கி இருக்கு. 5000 லைக்ஸ் வந்தா இந்த மந்திர சங்கிலி மறைஞ்சிடும். தயவு செஞ்சு பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க. அப்போதான் அந்த ரகசிய மான்ஸ்டர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு அடுத்த சூட்கேஸ பார்ப்போம். சரி மக்களே, வாங்க. நம்ம கிட்ட ஜெஃப் தி கில்லர் அப்புறம் சைரன் ஹெட் இருக்காங்க. இப்போ சைரன் ஹெட்டோட முறைன்னு நினைக்கிறேன். மக்களே, ஆரம்பத்துல சைரன் ஹெட் கத்துனதுல எனக்கு காதே போயிடும் போல இருந்தது. அவ இங்க வரமாட்டான்னு நம்புறேன். ஆனா சீக்கிரம் சூட்கேஸை எட்டி பார்ப்போம். சரி மக்களே பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது சைரன் ஹெட்டோட பிஸ்கட். சாப்பிட்டு பார்ப்போம். இது ருசியா இருக்கும்னு நம்புறேன். மக்களே, பிஸ்கட் ரொம்ப ருசியா இருந்தது. ஆனா சைரன் ஹெட்டுக்கு அவனோட பிஸ்கட்டை யாராவது சாப்பிட்டா பிடிக்காது போல. இத ஓரமா வைப்போம். இங்க வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, சைரன் ஹெட்டோட பாட்டில். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. பிஸ்கட் ருசியா இருந்ததுன்னா இதுக்குள்ளேயும் ஏதோ சுவையான விஷயம் இருக்கும். சரி, ஏதோ விசித்திரமான வாசனை வருது. உள்ள ஏதோ கருப்பு திரவம் இருக்கு. இத ஒரு கிளாஸ்ல ஊத்தி அது என்னன்னு பார்ப்போம். மக்களே, இது ரொம்ப ஆபத்தான ஏதோ ஒண்ணுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுல இருந்து புகை வர ஆரம்பிக்குது. வாவ், மக்களே பாருங்க, இந்த திரவம் கிளாஸையே ஓட்ட போட்டுடுச்சு. தரையிலையும் ஓட்ட விழுந்துருச்சு. ஒருவேளை சைரன் ஹெட் இத குடிப்பான் போல. அவனுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு இது ரொம்ப ஆபத்தானது. இந்த பாட்டில மூடி தூரமா வச்சிடுவோம். இந்த திரவம் சிதறிடக் கூடாது. இங்க வேற என்ன இருக்கு? இது ஏதோ ஒரு போட்டு. எச்சரிக்கை, சைரன் ஹெட். அப்படின்னா சைரன் ஹெட்டே இந்த போட்டை எடுத்துட்டான் போல.
அவனோட எல்லைக்குள்ள வர்றவங்களுக்கு அவனை பத்தி தெரியக்கூடாதுன்னு இந்த போட்டை இப்போதைக்கு ஓரமா வச்சுட்டு சூட்கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். மக்களே பாருங்க, இது ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு. முயற்சி செய்து பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன நடக்குது? தரை அதிருது. மக்களே பாருங்க, போட்டு கலர் மாறிடுச்சு. அப்படின்னா சைரன் ஹெட் பக்கத்துல தான் இருக்கான்னு அர்த்தம். மக்களே பாத்தீங்களா, சைரன் ஹெட்டே இங்க வந்துட்டான். ஒருவேளை இது சைரன் ஹெட் கூட பேசுறதுக்கான கருவியா இருக்கலாம். இத கண்டிப்பா வச்சுக்கணும், உதவும். அப்புறம் பாருங்க, போட்டு திரும்பவும் பச்சை நிறமா மாறிடுச்சு. அப்படின்னா அவன் பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்போ நிம்மதியா மூச்சு விடலாம். அப்புறம் சைரன் ஹெட்டோட சூட்கேஸ் காலியா இருக்கு. அப்படின்னா நாம அடுத்த சூட்கேஸ தேர்ந்தெடுக்கலாம். மக்களே, நம்ம கிட்ட இன்னும் 2 சூட்கேஸ் இருக்கு. ஜெஃப் தி கில்லரோட சூட்கேஸ், அப்புறம் அந்த ரகசிய மான்ஸ்டரோட சூட்கேஸ். ஆனா அதை திறக்க நமக்கு இன்னும் 1000 லைக்ஸ் வேணும். அதனால தயவு செஞ்சு நிறைய லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் லைக் பண்ண சொல்லுங்க. அப்போதான் அந்த ரகசிய மான்ஸ்டர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு நாம ஜெஃப் தி கில்லரோட சூட்கேஸ திறப்போம். வாங்க மக்களே, ஆரம்பிப்போம். மக்களே பாருங்க, நான் ஜெஃப் தி கில்லரோட கொலை செய்யற கத்திய கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இருங்க, இது ரொம்ப லேசா இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது நிஜமான கத்தி இல்ல, இது ஒரு பிராங்கு கத்தி. பாருங்க, நீங்க எதையாவது அமுக்கும் போது கத்தி கைப்பிடிக்குள்ள போயிடுது. இது முற்றிலும் பாதுகாப்பானது. இத நானே வச்சுக்கிறேன். என் நண்பர்களை வச்சு பிராங்க் பண்ணுவேன். சரி, வேற என்ன இருக்கு? மக்களே, ஜெஃப் தி கில்லரோட பிராண்டட் சோடா, அதுக்கு தூங்குன்னு பெயர் வச்சிருக்காங்க. தொண்டையே வறண்டு போச்சு. குடிச்சு பாப்போம். ஓ, என்ன ஒரு வாசனை. மக்களே, இது ரொம்ப ருசியா இருக்கு. நான் தூங்கிட்டேன் போல இருக்கு மக்களே. அதுவும் திடீர்னு, எதிர்பாராத விதமா. கண்டிப்பா இந்த சோடாவுல ஏதோ தூக்க மாத்திரை கலந்திருக்கு. சரி, இத கண்டிப்பா குடிக்க கூடாது. நீங்க ஆபத்துல மாட்டிக்க விரும்பலனா குடிக்காதீங்க. வேற என்ன இருக்குறீங்க? சரி மக்களே, இங்க ஒரு பர்ஸ் இருக்கு. யார் பர்ஸை தொலைச்சது? ஒருவேளை இது ஜெஃப் தி கில்லரோட பலியானவங்களோட பர்ஸா இருக்குமோ, இல்லனா அவனோட சொந்த பர்ஸா இருக்குமோ? உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பாப்போம். ஒருவேளை பணம் இருக்குமோ? நெருப்பு. ஆச்சரியமா இருக்கு மக்களே. ஜெஃப் தி கில்லருக்கு அவனோட பர்ஸை யாராவது எட்டி பார்த்தா பிடிக்காது போல. நெருப்பு வராம இருக்க இத ரொம்ப கவனமா செய்ய முயற்சிப்போம். சரி, மெதுவா. வந்துடுச்சு. பாருங்க, இங்க ஏதோ சுருட்டி வச்சிருக்கு. அது என்னன்னு பாப்போம். ஒருவேளை இது முக்கியமா இருக்கலாம். மக்களே பாருங்க, இது ஜெஃப் தி கில்லரோட சின்ன வயசு போட்டோ. அவனோட தொப்பியில விசிறி இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய லாலிபாப் வச்சிருக்கான். ஒருவேளை இந்த லாலிபாப்பால தான் அவனோட வாய் கிழிஞ்சிருக்குமோ என்னவோ. இந்த போட்டோவால தான் பர்ஸ் எரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட இந்த போட்டோவை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். இதை எங்கேயாவது தூரமா ஒளிச்சு வச்சிருவோம். வாங்க மக்களே, பர்ஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இங்க உண்மையான பணம் இருக்கு. ஆனா தொட்டு பார்க்கும் போது உண்மையான பணம் மாதிரி இல்ல. வாசனை ரொம்ப இனிப்பா இருக்கு. ஒருவேளை இத சாப்பிடலாமோ? முயற்சி செய்து பாப்போம். நான் முதல் தடவையா பணத்தை சாப்பிட போறேன். இது ஒரு வேஃபர். இது வேஃபர் பணம். இந்த மாதிரி வேஃபர்களை கேக்க அலங்கரிக்க பயன்படுத்துவாங்க. இது எந்த வடிவத்துல வேணும்னாலும் இருக்கலாம். இப்போ இது பணம் மாதிரி இருக்கு. மக்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போட்டோல ஜெஃப் தி கில்லர் ஒரு பெரிய லாலிபாப்போட இருந்தான். அவனோட பர்ஸ்ல இனிப்பான பணம் இருக்கு. அப்படின்னா ஜெஃப் தி கில்லருக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். சரி, பர்ஸ பத்தி புரிஞ்சிருச்சு. சூட்கேஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். மக்களே பாருங்க, இது ஜெஃப் தி கில்லரோட உண்மையான மாஸ்க். நம்பவே முடியல. இத போட்டு பாப்போம். சரி மக்களே பாருங்க, நான் ஜெஃப் தி கில்லர் மாதிரி இருக்கேன். நீ தூங்கணும். நீ போய் படுத்து தூங்கணும். மக்களே, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்போ உங்களை தாக்க வந்தேனா, இந்த மாஸ்க் நம்ம மனசை கட்டுப்படுத்துது.
நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல. நல்ல வேளை அது பொம்மை கத்தியா இருந்ததுனால யாருக்கும் காயம் ஏற்படல. சரி மக்களே, இந்த சூட்கேஸ்ல கடைசியா நான் பாக்குறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது ஏதோ ஹவாய் மாலை மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. ஆமா, அது புரியுது. ஜெஃப்போட கண்கள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. சரி, போட்டு பாப்போம். ஹோ, கண்டிப்பா ஜெஃப் ஏதோ வெப்பமான நாட்டுக்கு டூர் போக பிளான் பண்ணிருப்பான் போல. ரொம்ப வேலை செஞ்சு டயட் ஆயிட்டான் போல. சரி மக்களே, இதுதான் கடைசி பொருள். நம்ம சூட்கேஸ் இப்ப முழுமையா காலி ஆகிடுச்சு. மக்களே பாருங்க, இது ஒரு சிக்னல். அப்படின்னா ஒரே ஒரு லைக் தான் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். சரி பாருங்க, அந்த ரகசிய மான்ஸ்டரோட சூட்கேஸ திறக்க ஒரே ஒரு லைக் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சங்கிலிகள் மந்திரம் மாதிரி மறைஞ்சிடும். தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் இப்போவே லைக் பண்ணுங்க. இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசிய மான்ஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாவ் மக்களே, அது யாருன்னு பாத்தீங்களா? அது SCP-096. உங்களில் பலர் இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லாமே சரியா பொருந்தது. நீளமான விரல்கள், உயரமான உடம்பு. அவனை பார்க்க கூடாது. இது கண்டிப்பா SCP-096 தான். சீக்கிரம் திறந்து அவனோட சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, இது என்னது? மக்களே பாருங்க, கதிர்வீச்சு இருக்கிற ஒரு கேன். ஒருவேளை இது ஏதோ பெட்டியா இருக்குமோ? மக்களே பாருங்க, எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு. இதுல இருந்து வெப்பம் வருது, அனல் வீசுதுன்னே சொல்லலாம். இது சூப்பரா இருக்கு. ஆனா இதை மூடி வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஏதோ ஒரு நிரந்தர டார்ச் லைட் மாதிரி இருக்கு. கதிர்வீச்சு மூலமா எரியுது போல. இதை இப்போதைக்கு ஓரமா வச்சிருவோம். சரி, இங்க வேற என்ன இருக்கு? மக்களே பாருங்க, இங்க ஒரு மாஸ்க் இருக்கு. அதுல SCP-096 முகத்தை பார்க்காதேன்னு எழுதி இருக்கு. கண்டிப்பா இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்க இது உதவும் போல. இத போட்டு பாப்போம். இந்த நிலையில எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படின்னா SCP-096 எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அர்த்தம். சரி, சூட்கேஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். சரி, எனக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது SCP-096 போட்டோவா தான் இருக்கும். மக்களே, நான் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால என்னால பார்க்க முடியல. நீங்க பாக்குறீங்களா? தயாரா? 1 2 3. மக்களே கேட்டீங்களா? யாரோ அழுதாங்க. நான் SCP-096 முகத்தை பார்த்துட்டேன். அவ்வளவுதான், நான் காலி போல இருக்கு. பாத்தீங்களா? யாரோ ஓடுனாங்க. கரண்ட்டும் ஆஃப் ஆகுது. மக்களே தயவு செஞ்சு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க. நான் தப்பிக்க ஓடுறேன்.